உண்மையில அந்த பில்டை பொறுத்து தான் சூப்பராக இருக்குது. பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கூட போய் சாப்பிட்டா மாதிரி டேஸ்ட் இருக்குமா தெரியல. ஆனால் டேஸ்ட் வந்து 5 ஸ்டார் லெவலில் இருக்குது. சாப்பிட்டு பேசாமா பேச சாப்பிடலாமா அப்படின்னு யோசிக்க தோணுது. ஹாய் மக்களே, வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னையில் தாங்க இருக்கோம். சென்னையில் வந்து ஒரு பிரபலமான ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அங்கே வந்து சைடிஷ் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம சரக்கு அடிக்க மாட்டோம், பட் சைடிஷ் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். அதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம போகலாமா? சைடிஷ் வந்துடுச்சு. இது வந்து போண்டா சிக்கன், அது பேர் பார்த்தீங்க பாருங்களேன். ஃபுல்லாக சிக்கன் போண்டா மாதிரியே போட்டிருக்காங்க, ரவுண்டாக. ஆனியன் கேப்சிகமும் அதே மாதிரி பெருசாக நல்லா ரிங் மாதிரி போட்டிருக்காங்க. வெள்ளரிக்காய் ஆக்சுவலாக, அப்புறம் கருவேப்பிலை அதெல்லாம் இருக்குது. முக்கியமாக இலையில வச்சு கொடுக்குறாங்க. நல்ல பாரம்பரியமாக இருக்குது. பயங்கர பார்க்கறதுக்கே பயங்கர எம்மியாக இருக்குது. சாப்பிடலாமா? பாசமாக இருக்குங்க. சொன்னவனுக்கு உண்மையாக ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். பயங்கரமாக பில்டப் கொடுத்தாங்க. இன்னொரு பில்டப் கொடுக்குறாங்களே, போய் பார்ப்போன்னு நினச்சேன். உண்மையில அந்த பில்டப் பொறுத்து தான் சூப்பராக இருக்குது. போண்டா சிக்கன் தான் பாருங்க. எல்லாமே போண்டா மாதிரி தான் இருக்குது. எல்லாமே பாருங்கள். சிக்கன் பக்கோடா மாதிரிலாம் இல்லை, போண்டா மாதிரி தான் இருக்குது. சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த டேஸ்ட் வந்து சிக்கன் டேஸ்ட்டும் இருக்குது. நானும் மாவு போண்டா சாப்பிட்டே இருக்கும். அந்த டேஸ்ட்டு கலந்த மாதிரி இருக்குது. ஸ்பைஸியாக இருக்குது. சாஃப்டாக எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க. பயங்கர சாஃப்டாக இருக்குது. பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கூட போய் சாப்பிட்டா மாதிரி டேஸ்ட் இருக்குமா தெரியல. அதோட சூப்பராக இருக்குது. நார்மல் ஒயின் ஷாப் தான், நார்மலாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் டேஸ்ட் வந்து 5 ஸ்டார் லெவலில் இருக்குது. சூப்பர். அடுத்ததான் இன்னொரு 3 சைடிஷ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முட்டையில் பொடி மாஸ் கேள்விப்பட்டிருக்கோம். இது சிக்கன் பொடி மாஸாம் பாருங்க. சிக்கன் பொடி மாஸ் சான்ஸே இல்லைங்க. செம்மையாக இருக்குது. சாப்பிட்டு பேசாமா இது பேச சாப்பிடலாமா அப்படின்னு யோசிக்க தோணுது. அந்த ஒரு சூப்பராக டேஸ்ட்டு. இது வந்து மகாராஜாவா, இது சிந்தாமணி சிக்கன், மகாராஜா சிக்கன். கேஷ்யூலாம் போட்டிருக்காங்க. இவ்வளோ கேஷ்யூ போட்டிருக்காங்க. கேஷ்யூ விற்கிற விலைக்கு நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலே டேஸ்ட் சூப்பராக இருக்குப்பா. நான் நம்மளை சிக்கன் பொடி மாஸ் இப்போ தான் கேள்விப்படுறேன் ஃபஸ்ட் டைம். நான் ஃபஸ்ட் கிளாஸ் இருந்தது. ரெண்டுமே கலர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு நினச்சேன். டேஸ்ட் உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் என்ன மகாராஜா, சிந்தாமணி என்ன இருக்கும் போது கலர் தான் டிஃப்ரெண்ட் நினச்சேன். உண்மையை பார்த்தா டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பாருங்கள். எல்லாமே எல்லா பிளேட்டும் பாருங்கள். குவான்டிட்டி கூட பாருங்கள். எல்லாமே அள்ளி அள்ளி வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து சரக்கு சாப்பிட வரதோட சைடிஷ் சாப்பிட வரவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சைடிஷ் அந்தளவுக்கு வந்து பிளென்ட்டியாக இருக்குது, எம்மியாக சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் ஒயின் ஷாப்லாம் போய் சாப்பிட்டீங்கன்னா அந்த சரக்கு அடிக்கிறவங்க வந்து காரமாக சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. இந்த காரமே இல்லைங்க, எல்லாமே கரெக்டாக போட்டுருவாங்க. உப்புலேருந்து காரில் வந்து கரெக்டாக போட்டுருவாங்க. இந்த மாஸ்டர் வந்து ரொம்ப ட்ரெயின்டு மாஸ்டரானு தெரியல, சூப்பராக இருக்குது எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா எதுலையுமே வந்து நம்ம மாவு மாதிரி இல்லை பாருங்கள். ஃபுல்லாக சிக்கன் தான். எல்லாமே சிக்கன் தான். இந்த பஜ்ஜி மாவுலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த பஜ்ஜி மாவுலாம் இல்லை, எல்லாமே ஃபுல்லாக அப்படி சிக்கனாக தான் இருக்குல்ல. இதுவும் அப்படி தாங்க இருக்குது. மகாராஜா சிக்கனும் அப்படி தான் இருக்குது. பஜ்ஜி மாவு மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பாருங்க, மாவே கிடையாது பாருங்க. எப்படி இது கலர் ஆட் பண்ணாங்கன்னு தெரியல. நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்லாம் போய் சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்லாம் ஃபுல்லாக மாவு தான் இருக்கும். உள்ள மாவு ஓப்பன் பண்ணால் உள்ள ஒன்றுமே இருக்காது. சிக்கன் எல்லாம் பிளேட் கூடி இவ்வளோ வச்சுருப்பாங்க சிக்கன். இதில் பார்த்தீங்கன்னா மாவு நினச்சி எடுத்து பார்த்தா மாவு இல்லை, ஃபுல்லாக சிக்கனாக தான் இருக்குது. இது பார்த்தீங்களா பணியாரம். நான் கூட பணியாரம் உடனே கார பணியாரம், ஸ்வீட் பணியாரம் நினச்சேன். அப்புறம் சொல்கிறாங்க முட்டை பணியாரமா. சாப்பிட்டு பார்க்க தெரியும் டேஸ்ட்டு.
சரிங்க, கார பணியாரெலாம் சாப்பிட்ருக்கேன். ஸ்வீட்டு முட்டை பணியாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. முட்டை பார்த்தீங்கன்னா உள்ள இப்படி பீஸ் அப்படியே இருக்கு பாருங்க, முட்டை பீஸ். அதில் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். கடையில் சட்னி வேறு வச்சுருக்காங்க, கார சட்னி. ஆனால் இது கார சட்னி சிக்கன் கிரேவியா? இது சிக்கன் கிரேவியா? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குப்பா. பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. முட்டை தெரியுதா? ஃபுல்லாக முட்டை தான் பாருங்க உள்ள. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி ஒரு சைடிஷ் எங்கேயும் பார்த்தது இல்லை. முட்டை பணியாரம், அதுவும் மற்ற ஏதாவது நேம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த சிக்கன் போண்டா கேள்விப்பட்டதில்லை, முட்டை பணியாரம் கேள்விப்பட்டதில்லை, அப்புறம் சிக்கன் பொடி மாஸ் கேள்விப்பட்டதில்லை. எல்லாமே சூப்பராக இருக்கும் உண்மையிலேயே. சரக்கு வேலை சைடிஷ் தான் நிறைய போகுதுறாங்க. ஏன்னா முந்திரி விலை அதிகமாக இருக்குது. முந்திரி அள்ளி கொட்டிருக்கீங்க. முந்திரி தானே அதுக்கு? அப்படியா? மகாராஜானாவே ஸ்பெஷல் நெய் முந்திரி போட்டு பண்ணுறதானா? அப்படியே பாக்கெட்டை கொட்டிருக்காங்க கொஞ்சம் உள்ள. எதை ஃபஸ்ட்டு சாப்பிட்டு காலி பண்ணுறதே தெரியல எனக்கு. நான் உண்மையிலே சூப்பர்ண்ணா. வெளியே சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே வந்து சரகோட சைடு செம்ம ஸ்பெஷல், போய் சாப்பிட்டு பாருங்க டிஃப்ரெண்ட் ஆகுனாங்க. நான் யோசிச்சுதே வந்தேன், என்ன எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பாருங்க. உண்மையிலே இது சைடு டிஃப்ரெண்ட், செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குண்ணா. மாஸ்டருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு சொல்லுங்கள், ஃபஸ்ட் கிளாஸாக போட்டிருக்காரு. வேறு லெவலாக இருக்குது. சரக்கு அடிக்கிற மட்டும் தான் வரணும் கிடையாது, இங்கே சரக்கு அடிக்காதவங்களுக்கும் நிறைய சைடிஷ் வச்சுருக்காங்க. சரக்கு அடிக்காதவங்க ஃபாஸ்ட் ஃபுட்லாம் போயிட்டு வாங்குங்க. மஞ்சூரியனு, சில்லி சிக்கனு அதெல்லாம் வாங்குங்க, அதை விட்டுருங்க. இது வந்து ட்ரை பண்ணுங்க. எல்லாம் மாவாக இருக்குது எல்லாமே. எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படி தான் இருக்குது. நிறைய வந்து கலர் ஆட் பண்ணுறாங்க, கெமிக்கல்ஸ்லேயே ஆட் பண்ணுறாங்க. இதை பாருங்கள், எதுவுமே இல்லை, அது மாதிரி இல்லை. இதில் மாவே கிடையாது. பார்த்தீங்கன்னா தெரியும், மாவில் ஃபுல்லாக சிக்கனாக தான் கிடையாது, மாவே இல்லை. சூப்பராக இருக்குது. சரக்கு அடிக்காதவங்க, அடிக்கிற பிரியர்கள் எல்லாமே சொல்கிறாங்க சைடிஷ் வந்து சாப்பிடணும்னா இந்த ஒயின் ஷாப்பில் வந்து வாங்க. இந்த ஒயின் ஷாப்போட பேர் வந்து பிரபா ஒயின் ஷாப், கேகே நகர், நெசப்பாக்கம், கேகே நகர் ரெண்டுமே கனெக்ட் ஆன இடம். கார்னர் ரோட்டில் பிரபா ஒயின் ஷாப்னு இருக்கு. நீங்கள் எம்ஜிஆர் அந்த பில்லர்லேருந்து ஒரே ஸ்ட்ரெயிட் ரோடு வந்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து இது பிரபா ஒயின் ஷாப்பில் தான் வந்து முடியாது. எண்டில் பெரிய போர்டு வெளியே இருக்கும், பாருங்க. இது மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து இங்கே சைடிஷ் வாங்கி போயிட்டு, அதாவது சில பேர் ஒயின் ஷாப் வந்து போக மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, சரக்கு அடிக்க மாட்டேன்னு இருப்பாங்க. நீங்கள் சரக்குலாம் சாப்பிட தேவையில்லை. சைடிஷ் வந்து பலவிதமான சைடிஷ் இருக்குது, வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இங்கே கூட சாப்பிட தேவை, நீங்கள் பார்சல் பண்ணி வீட்டில் கூட போய் சாப்பிடலாம். ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப வருவீங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு புதிய எக்ஸ்பீரியன்ஸு, நீங்களும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.